அத்தியாயம் 40 உண்மையான கோமாளி யார்? அங்கிருந்த அனைவரின் பார்வைகளையும் ரசித்த ருத்ரன் சற்று லேசாக உணர்ந்தார். ஆர்த்தியின் தெளிவான, பிரகாசமான பார்வை ருத்ரனின் முகம் உற்சாகமாக சிவந்து முழுவதும் நடுங்கச் செய்தது. இந்த நேரத்தில் மீண்டும் மிஸ் ஆர்த்தியிடம் நடனம் கேட்டால் முன்பு போல மெதுவாக நிராகரிக்கப்பட மாட்டார் என்று சுடோர் குடும்பத்தின் வாரிசு திடீரென்று நினைத்தார், இல்லையா? அவர் ஒரு ஹீரோவைப் போல உணர்ந்தார். இருப்பினும் அகிலன் அவனை பார்த்த விதம் ஒரு முட்டாளைப் பார்ப்பது போல் இருந்தது. எதிர்பாராத விதமாக இந்த நபர்தான் பலி ஆடு வேடத்தில் நடித்துக் கொண்டிருந்தார். அஜயனை விசாரிக்க ருத்ரன் முன்னோக்கி வருவதைக் கண்டதும் அங்கிருந்த அனைத்து பிரபுக்களும் உற்சாகத்தை காட்டினர். ஒரே ஒரு நபர் மட்டுமே விதிவிலக்காக இருந்தார். அகிலனால் ஒரு பைத்தியக்கார பெண் என்று குறிப்பிடப்பட்டவர் ருத்ரனின் சகோதரி சிந்தியாதான். அவள் தன் சகோதரனை நோக்கிய பார்வை பயங்கரத்தால் நிறைந்திருந்தது. ஏன்? சுடோர் குடும்பத்தின் புகழை உயர்த்த வேண்டிய இந்த விருந்து ஏன் இப்போது இருக்கும் நிலைக்கு மாறிவிட்டது? முடிந்தால் அவள் இப்போது தன் சகோதரனின் வாயை அடைத்து ஒருபோதும் விடுவிக்கப்படாமல் இருக்க அடித்தளத்தில் அவனை பூட்டி வைக்க விரும்புகிறாள். அஜயன் உண்மையில் மற்றவர்களின் கோபத்தை தூண்டியிருக்கலாம் என்பதை சிந்தியா நன்கு அறிந்திருந்தார். ஆனால் அவர் டியூக் செயின்ஹில்டே குடும்பத்தின் முதல் வாரிசு ஆவார். அவளுடைய வெறும் பிஸ்கவுண்ட் வாரிசு சகோதரனுக்கு அவனை கேள்வி கேட்க என்ன தகுதி இருந்தது? இல்லை, அவளுடைய சகோதரன் முட்டாள் என்றாலும் இந்த அளவு தைரியம் கொண்டவன் அல்ல. இல்லையெனில் சிந்தியா ஐஸ்ராக் நகரத்தை மீண்டும் கைப்பற்ற இராணுவத்தை வழிநடத்திய போது அவர் ஃபாலன் ஈகிள் நகரத்தில் தொடர்ந்து ஒளிந்து கொள்ள மாட்டார். இந்த எண்ணத்தில் அவள் திடீரென்று கவுண்ட் உமானை பார்க்க திரும்பினாள். தன் சகோதரனின் காதில் அமைதியாக ஏதோ கிசுகிசுத்த இந்த அன்பான மாமாதான் ருத்ரனை உணர்ச்சிவசப்பட்டு செயல்பட வைத்தது போல் தோன்றியது. அவள் இதயத்தில் ஒரு குளிர்ச்சி பரவியது. சிந்தியா திடீரென்று சுடோர் குடும்பத்தின் எதிர்காலம் இருளில் மூழ்கியிருப்பதாக உணர்ந்தாள். ருத்ரன், நீங்கள் சொல்வது சரிதான். அஜயன் இன்னும் மற்ற தரப்பினரின் தாக்குதலை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவர் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து நேர்மையான முகபாவத்துடன் கேட்டார், அப்படியானால் என் முந்தைய தவறுகளுக்கு பரிகாரம் செய்ய நான் எப்படி தண்டிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அஜயன் இவ்வளவு அமைதியாக நடந்து கொள்வார் என்று ருத்ரன் எதிர்பார்க்கவில்லை. அஜயன் இவ்வளவு பணிவான முறையில் தனது சொந்த தீர்ப்புக்காக காத்திருப்பதைக் கண்டு ருத்ரன் இன்னும் அதிகமாக நடுங்கினான். இருப்பினும் அவரது உற்சாகத்திற்குப் பிறகு ருத்ரன் சற்று திகைத்துப் போனார். அவர் வாயைத் திறந்தார். ஆனால் அஜயனுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதை வெளிப்படுத்த துணியவில்லை. ருத்ரன் திருட்டுத்தனமாக தனது மாமா கவுண்ட் உமானை ஒரு கெஞ்சும் பார்வையுடன் திரும்பிப் பார்த்தான். இருப்பினும் கவுண்ட் உமான் இந்த நேரத்தில் தலையை குனிந்தார், வெளி உலகின் மாற்றங்களை முழுமையாக மறந்துவிட்டது போல. ருத்ரனின் இதயம் மூழ்கியது. ஆனால் அவர் பின்வாங்க விரும்பிய போது ஆர்த்தியின் பார்வையை மீண்டும் பார்த்தார். ருத்ரனின் பார்வையில் அது ஊக்கம், பாராட்டு மற்றும் வழிபாடு கூட நிறைந்த ஒரு பார்வையாக இருந்தது. இதனால் ருத்ரன் மீண்டும் தனது பலத்தை பெற்றார். அவரது இளமை முகப்பரு கூட பளபளத்தது. ஒரு கணம் அவர் ஒரு ஹீரோவைப் போல உணர்ந்தார். அவருடைய உன்னதம். ருத்ரன் கரகரப்பான குரல் மண்டபத்தில் எதிரொலித்தது, ஒரு தண்டனையாக நீங்கள் உன்னதத்தை கைவிட வேண்டும். மக்கள் திடீரென்று திகைத்துப் போனார்கள். வழக்கமாக சிறப்பாக செயல்படும் அஜயனுக்கு கூட ஒரு கணம் எப்படி எதிர்வினையாற்றுவது என்று தெரியவில்லை. இந்த நேரத்தில் அகிலன் ருத்ரனை அனுதாபத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தார். அவன் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நபரைப் பார்ப்பது போல் இருந்தது. இந்த நேரத்தில் சிந்தியாவின் முகம் விரக்தியால் நிறைந்திருந்தது. அஜயன் பதவியை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்று அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் சுடோர் குடும்பத்தின் பிஸ்கவுண்டின் பதவி இழக்கப் போகிறது என்று தெரிகிறது.
மார்க்வெஸ் அஜயன் என்ற உன்னத பட்டம் பெயரளவில் மட்டுமே இருந்தது மற்றும் டியூக் செயின்ட் ஹில்டேவின் வரிசையில் முதல் வாரிசாக அவரது தகுதியை குறிக்கிறது. இது டியூக் செயின்ட் ஹில்டேவின் முகத்தை கூட பிரதிபலிக்கிறது. மார்க்வெஸ் அஜயனை தனது பட்டத்தை ஒப்படைக்கச் சொன்னது அஜயனுக்கு ஒரு தண்டனை மட்டுமல்ல, டியூக் செயின்ட் ஹில்டேவின் முகத்தில் நேரடி தாக்குதலும் கூட. அது வடக்கு பிரதேசத்தின் பிரபுவை தங்கள் தவறை ஒப்புக்கொள்ளும்படி கட்டாயப்படுத்தியது. அது ஒரு ஆட்சி கவிழ்ப்பு. இசை இறுதியாக நின்றது. விருந்து மண்டபத்தில் சூழ்நிலை மூச்சு திணற வைக்கும் அளவுக்கு தேக்கமடைந்திருந்தது. பார்வையாளர்களில் அனைவரின் கண்களும் அஜயன் மற்றும் நைட்ருத்ரன் மீது இருந்தன. நைட்ருத்ரன் ஆரம்பத்தில் கவனத்தை ரசித்துக் கொண்டிருந்தார், ஆனால் இப்போது அவர் ஒரு கூச்ச உணர்வை உணர்ந்தார். குளிர்ந்த வியர்வை சொட்ட. மீண்டும் ஒருமுறை ருத்ரன் தனது இதயத்தில் தெய்வமான ஆர்த்தியின் பார்வையை தேடினான். ஆனால் ஆர்த்தி இனி அவனை பார்க்கவில்லை. அதற்கு பதிலாக அவள் தன் சகோதரர் அஜயனை கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். ருத்ரனின் முகம் ஒரு நொடியில் வெளிறிப்போனது. அவன் கடைசியில் தன் செயல்களின் முட்டாள்தனத்தை உணர்ந்தது போல. அவருக்கு எதிரே இருந்த அஜயன் நிறமும் அசிங்கமாக இருந்தது. அவருக்கும் எப்படி எதிர்வினையாற்றுவது என்று தெரியாமல் தவித்தார். தனது பிரபுத்துவத்தை கைவிடுவது போன்ற ஒரு கோரிக்கையை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அதற்கு துணியவும் இல்லை. இது இப்போது வெறும் மரியாதை மற்றும் அவமானம் சார்ந்த தனிப்பட்ட விஷயத்தை விட அதிகமாகிவிட்டது. அது அவரது தந்தையின் கௌரவத்தையும் செயின்ட் ஹில்ட் குடும்பத்தின் கௌரவத்தையும் கூட உள்ளடக்கியது. வடக்கு பிரதேசத்தின் பெருமைமிக்க பிரபுவே, தனது வாரிசுரிமை பிரச்சினைகளில் விதிமுறைகளை ஆணையிடும் முறை எப்போது இவ்வளவு கீழ்நிலை பிரபுக்களுக்கு வந்தது? அஜயன் இனி பதட்டமாக இருந்த ருத்ரனை பார்க்கவில்லை. இந்த முட்டாள்தனம் வெளியே தள்ளப்பட்ட துப்பாக்கியைத் தவிர வேறில்லை. அவன் பார்வை ருத்ரனை கடந்து மெதுவாக முழு அறையையும் வருடியது. இருப்பினும் அவர் ஒரு நட்பு அல்லது ஆதரவான பார்வையைக் கூட காணவில்லை. இந்த கட்டத்தில் இந்த குழப்பம் முழுவதும் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டிருக்கலாம் என்பதை அவரும் படிப்படியாக உணர்ந்தார். அது அவரை மட்டுமல்ல, அவரது தந்தையையும் குறிவைத்தது. பிறகு அவனால் இன்னும் பின்வாங்க முடியாது. பின்வாங்குவது என்பது முழுமையான அழிவைக் குறிக்கும். எனவே அஜயன் சில அடிகள் முன்னோக்கி எடுத்து வைத்தார். அவர் ருத்ரனை கடந்து மண்டபத்தில் இருந்த பல்வேறு பிரபுக்களை நேரடியாக எதிர்கொண்டார். அவரது முகபாவனை தீவிரமானது. நான் என் பட்டத்தை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று வேறு யாராவது நினைத்தால் தயவு செய்து முன்னோக்கிச் வாங்க. அவர் கைப்பாவை ருத்ரனை சமாளிக்க விரும்பவில்லை, மாறாக திரைக்குப் பின்னால் இருக்கும் உண்மையான தூண்டுகோலை முன்னோக்கி வரும்படி கட்டாயப்படுத்த விரும்பினார். மேலும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வடக்கு பகுதியை ஆண்ட செயின்ட் ஹில்டே குடும்பம் ஒரே ஒரு தோல்வியால் உடனடியாக சிதைந்து போகும் அபாயத்தை எதிர்கொள்ளும் என்று அவர் நம்பவில்லை. அறை முழுவதும் அமைதியாகிவிட்டது. எனவே விருந்து மீண்டும் ஒரு சங்கடத்தில் மூழ்கியது. சிறிது நேரத்திற்குப் பிறகு ஒரு குரல் இறுதியாக முட்டுக்கட்டையை உடைத்தது. அதற்காக மன்னிக்கவும் லார்ட் அஜயன். ருத்ரன் இன்னும் இளமையாகவும் அப்பாவியாகவும் இருக்கிறார். அவர் எந்த விதத்திலும் புண்படுத்தியிருந்தால் அஜயன் அவரை மன்னிப்பார் என்று நம்புகிறேன். எழுந்து நின்றவர் கவுண்டுமான். ஆனால் அவர் அஜயனை தொடர்ந்து குறிவைக்கவில்லை, மாறாக அழைக்க முயன்றார். அவர் அஜயனுக்கு ஒரு படி கீழே இரக்கம் கொடுத்தார். திடீரென்று அகிலன் சற்று குழப்பமடைந்தார். கவுண்டுமான் உண்மையிலேயே டியூக் செயின்ட் ஹில்டேவுக்கு விசுவாசமாக இருந்தாரா? அஜயனுக்கு எதிரான சதியில் பங்கேற்கவில்லையா? ஆனால் மிக விரைவில் கவுண்டுமானின் அடுத்த வாக்கியம் அகிலனின் முந்தைய எண்ணத்தை போக்கியது. லார்ட் சூசான், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? முன்பு செய்த தவறுகளுக்கு அஜயன் எவ்வாறு தண்டிக்கப்பட வேண்டும்? இதை கேட்டதும் சுசான் தனது முந்தைய சாதாரண கவனிப்பிலிருந்து விழித்தெழுந்தது போல் தோன்றியது. அனைவரின் கூர்ந்து கவனிக்கும் பார்வையின் கீழ் அவர் மெதுவாக தனது இருக்கையிலிருந்து எழுந்து மேடையின் முன்புறம் நடந்து அஜயனுடன் தோளோடு தோள் நின்று கொண்டிருந்தார். அஜயன் தனது உடலை சற்று சாய்த்து அரை அடி பின்வாங்கி
மைய நிலையை விட்டுக் கொடுக்க முடிந்தது. நைட்ரித்ரன், கவுண்ட் உமான் அல்லது வேறு எந்த உன்னதமான கூட்டாளிக்கும் எதிராக அஜயன் பின்வாங்க மாட்டார். சுசானை தவிர. ஏனென்றால் இருண்ட குதிரைப்படையின் தளபதி உண்மையிலேயே மேசையை கவிழ்க்கும் சக்தியைக் கொண்டிருந்தார். அஜயனுக்கு சுசானால் இப்போது அவரது வளர்ப்பு மாமா மேசையை கவிழ்க்க விரும்புகிறாரா இல்லையா என்பது உறுதியாகத் தெரியவில்லை. இந்த முழு சூழ்நிலையும் அவர் மீது அதிருப்தி அடைந்த வடக்கு பிரபுக்களால் ஏற்பட்டதா அல்லது சுசான் ரகசியமாக திட்டமிடப்பட்டதா? அது முந்தையதாக இருந்தால் அஜயன் அதிகம் கவலைப்படவில்லை. அது பிந்தையதாக இருந்தால் அஜயன் சுசான் இறுதியாக பேசினார். மாமாயு. அஜயன் தலையை லேசாக குனிந்து தீர்ப்புக்காக ஆவலுடன் காத்திருந்தார். 2,00,000 வடக்கத்திய வீரர்களின் உயிருக்கு பரிகாரமாக நீங்கள் என்ன வழங்குவீர்கள்? அஜயன் இடி தாக்கியது போல் உணர்ந்தார். அவன் உறைந்து போய் திகைத்துப் போய் நின்றான். அவரால் என்ன பரிகாரம் செய்ய முடியும்? அஜயன் அதிர்ச்சியுடன் நிமிர்ந்து பார்த்தார். நம்ப முடியாமல் தனது சொந்த மாமாவை பார்த்தார். அவனை முதன்முறையாக உண்மையிலேயே அறிந்து கொள்வது போல் இருந்தது. இந்தக் காட்சியை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த அகிலன் மனதில் ஒரு சுற்றுடர் பளிச்சிட்டது. பாதையின் முடிவில் வெளிப்படும் உண்மையான நோக்கங்கள்.